ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் ஏலிம் வேதாகம கல்லூரி மாணவர்கள் அவர்களையும் ஏலிம் சபை மக்களையும் அன்போடு வாழ்த்துகிறேன். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் முதலாவது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை நான் வாசிக்கிறேன். பழைய ஏற்பாட்டிலே 1028வது பக்கத்தில் இருக்கிறது. தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களை சினையார் தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோவிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டக சாலைக்குள் வைத்தான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ள ராஜ குலத்தாரிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமை உள்ளவர்களுமாகிய சில வாலிபர்களை கொண்டு வரவும் அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாஷையையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பேனாசுவுக்கு கற்பித்தான். வேதத்திலே மொத்தம் 66 புத்தகங்கள் இருக்கின்றன. பழைய ஏற்பாட்டில் மட்டும் 39 புத்தகங்களும் புதிய ஏற்பாட்டில் 27 புத்தகங்களும் இருக்கின்றன. பழைய ஏற்பாட்டில் உள்ள புத்தகங்களிலே தீர்க்க தரிசன புத்தகங்கள் என்று அழைக்கப்படுகின்றவை மொத்தம் 16 புத்தகங்கள். 4 புத்தகங்கள் பெரிய தீர்க்கதரிசிகளின் புத்தகங்கள் என்று அழைக்கப்படுகிறது. அவை ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல். இந்த 4 புத்தகங்களும் பெரிய தீர்க்கதரிசிகளின் புத்தகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. 12 சின்ன தீர்க்கதரிசிகளின் புஸ்தகம் ஓசியா முதல் மல்கியா வரையிலும் 12 தீர்க்கதரிசன புத்தகங்கள் உண்டு. புதிய ஏற்பாட்டிலே ஒரே ஒரு புத்தகம் வெளிப்படுத்தின விசேஷம் மட்டுமே தீர்க்கதரிசன புத்தகமாக இருக்கிறது. தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் வேதத்தில் உள்ள 27வது புத்தகம். வெளிப்படுத்த விசேஷமும் புதிய ஏற்பாட்டில் உள்ள 27வது புத்தகம். தானியேல் தீர்க்கதரிசி என்று சொல்லும்போது அல்லது அந்த புத்தகத்துக்குள்ளே நுழையும் போது நம்மை அறியாத ஒரு பயபக்தி. அந்த தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஒரு பரிசுத்த பூமியை போல விளங்குகிறது. புதிய ஏற்பாட்டிலும் வெளிப்படுத்தின விசேஷம் பரிசுத்த பூமி போல இருக்கிறது. ஆண்டவர் மோசேயை பார்த்து ஒரு நாள் சொன்னார், உன்னுடைய கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. தானியேல் தீர்க்கதரிசியை குறித்து தியானிக்கும் போதானாலும் சரி, இயேசுவுக்கு அன்பான சீஷனான யோவானை குறித்து நீங்கள் படிக்கும் போதானாலும் சரி, தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை படிக்கும் போதானாலும் வெளிப்படுத்தின விசேஷத்தை படிக்கும் போதானாலும் நம்மை அறியாமலேயே ஒரு பயபக்தி, நம்மை அறியாமலேயே தேவ சமூகத்தில் நிற்கிறோம் என்ற உணர்வு. இந்த 2 புத்தகங்களும்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாவது வருகை குறித்து நமக்கு பேசுகின்றன. இனி வருகிற சம்பவங்கள் என்ன, கிறிஸ்துவனுடைய வருகைக்கு எப்படி ஆயத்தமாக வேண்டும், பரலோக ராஜ்யத்துக்கு நம்மை தகுதி உள்ளவர்களாய் எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி இந்த 2 புத்தகங்களும் அழகாக விளக்குகின்றன. தானியேலின் தீர்க்கதரிசன புத்தகம் கிறிஸ்துவுக்கு முன்பாக 530 வருடங்களுக்கு முன்பாக சம்பவித்தவைகள் தான் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகத்தை எழுதும்போது தானியேல் வயது முதிர்ந்தவரானார். ஏறக்குறைய 90வது வயதிலே இந்த புத்தகத்தை அவர் எழுதினார். அதுபோல யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதும்போது அவருக்கு 90 வயது, பழுத்த பழம் போல மாறினவர். பத்மோ தீவிலே சிறை வைக்கப்பட்ட போது அந்த கிரேக்க தீவிலிருந்து அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை அவர் எழுதினார். அந்த 2 புத்தகங்களும் ஆண்டவர் அருளிய தீர்க்க தரிசனங்களால் நிரம்பி இருக்கின்றன. யோவான் அப்போஸ்தலன் ஒரு தீர்க்கதரிசி, தானியேல் ஒரு தீர்க்கதரிசி. 2 பேருமே தீர்க்க தரிசன வார்த்தைகளை எழுதினார்கள். எல்லா தீர்க்கதரிசிகளும் தீர்க்க தரிசன வார்த்தைகளை பேசினார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து என்னென்ன சம்பவிக்க போகிறது கர்த்தர் சொல்லுகிறார் என்று பேசினார்கள். ஆனால் இந்த 2 தீர்க்கதரிசிகளும் அவர்கள் பேசவில்லை, எழுதினார்கள். எழுதுகிற தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு வந்தது. தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை வாசிக்கும் போது முதல் 6 அதிகாரங்கள் சரித்திரத்தை வெளிப்படுத்துகிறது. பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் காலத்தில் என்ன நடந்தது, அவருடைய குமாரனாகிய பெல்ஷஸ்ஸார் ராஜாவின் காலத்தில் என்ன நடந்தது, தரியு ராஜாவின் காலத்தில் என்ன நடந்தது, கோரேஸ் ராஜாவின் காலத்தில் என்ன நடந்தது. முதல் 6 அதிகாரங்கள் சரித்திர பின்னணியிலே எழுதப்பட்டிருக்கின்றன. மிகவும் வாசிப்பதற்கு இருதயத்தை கவர்ச்சித்து இழுக்கக்கூடிய சம்பவங்கள். வேதத்திலே எலியா பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாய் சவால் விட்டு வானத்திலிருந்து அக்கினி இறங்க பண்ணின சம்பவம், புல்லரிக்கக்கூடிய, உணர்ச்சி வசப்படுத்தக்கூடிய, உள்ளத்தை உயர்த்தக்கூடிய ஒரு சம்பவம். தாவீது கோலியாத்தை மேற்கொண்டு முறியடித்த சம்பவம் நமக்கு வீர உணர்வுகளை ஊட்டி தட்டி எழுப்பக்கூடிய சம்பவம். அதே போல இந்த தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 3 எபிரேய வாலிபர்கள் அக்கினி சூளையில் போடப்பட்டதையும், அவர்கள் மத்தியிலே மனுஷகுமாரனாக இயேசு கிறிஸ்து இறங்கி உலாவி அவர்களை விடுவித்த சம்பவம் நம்முடைய உள்ளத்தை களிக்கூற பண்ணுகிறது. அதுபோல தானியேல் சிங்கக்கபியில போட்ட போது சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடி எப்படி அவைகளின் வாய்களை கட்டி போட்டார், நம்முடைய உள்ளத்தை பரவசப்படுத்துகிறது. ஆகவே முதல் 6 அதிகாரங்களும் சரித்திரத்தை நமக்கு உணர்த்தி நம்மை ஆண்டவர் பக்கம் அதிக விசுவாசம் உள்ளவர்களாய் மாற்றக்கூடிய, கர்த்தருடைய அன்பின் அக்கினி நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரிய செய்யக்கூடிய சம்பவங்களாய் இருக்கின்றன. ஆனால் அடுத்த 6 அதிகாரங்களும் தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல் எப்படி நிறைவேறப் போகிறது, எப்படி பல சாம்ராஜ்யங்கள் தோன்றப் போகிறது, பாபிலோன் சாம்ராஜ்யத்தை பற்றிய தீர்க்க தரிசனம், அதற்கு பிறகு எழும்பக்கூடிய மேதிய பெர்சிய சாம்ராஜ்யங்களினுடைய சரித்திரம், அதற்கு பிறகு மகா அலெக்சாண்டர் தோன்ற போகிறது, கிரேக்க சாம்ராஜ்யம் எப்படி எழும்ப போகிறது, அதற்கு பிறகு ரோம சாம்ராஜ்யம் இயேசு கிறிஸ்துவுடைய காலத்திலெல்லாம் எப்படி அரசாண்டது, இன்னும் கடைசி காலத்தில் உள்ள ராஜ்யங்கள் களிமண்ணும் இரும்பும் கலந்த கலவை போல இருக்கும்.
எப்படி அந்தி கிறிஸ்து வருவான், பாழாக்கும் அருவருப்பு எப்படி வரும், அதை குறித்த விவரங்கள் எல்லாம் அடுத்த 6 அதிகாரங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தானியேல் தீர்க்கதரிசனம் முழுமைக்கும் ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால், அல்லது ஒரு பொருளை ஆண்டவர் உணர்த்துகிறார் என்றால், மனுஷரின் சாம்ராஜ்யங்கள் மேல் கர்த்தர் எப்படி ஆளுகை செய்கிறார். மனுஷன் ஆண்டாலும் அவைகளுக்கு மேலாக கர்த்தர் ஆளுகை செய்கிறார். குடும்பங்களை நீங்கள் ஆளுகை செய்தாலும், கணவன் மனைவி பிள்ளைகள் என்று நீங்கள் இருந்தாலும், உங்களுடைய ஆளுகைக்கு மேலாக கர்த்தருடைய ஆளுகை எப்படி இருக்கிறது, அதை உணர்த்துவதுதான் இந்த தானியேல் தீர்க்கதரிசி புத்தகத்தினுடைய விளக்கம். நேபுகாத்நேச்சார் தன்னுடைய பராக்கிரமத்தினால், தன்னுடைய வல்லமையினால், தன்னுடைய படைபலத்தினால் பல தேசங்களை அவன் பிடித்தான். ஏறக்குறைய 120 தேசங்கள் அவனுக்கு கீழ் அடங்கியிருந்தது. நான் என்னுடைய தேசம் என்று என்றைக்கு அவன் பெருமை பாராட்டினானோ, என்னுடைய வல்லமையின் பராக்கிரமத்துக்கென்று நான் கட்டின மகாபாபிலோன் என்று பெருமையாய் சொன்னானோ, அப்பொழுது தேவனுடைய அரசாட்சி அவனுக்கு இடையே குறுக்கிட்டது. அவன் பைத்தியக்காரனாய் மாறினான். மிருகத்தை போல புல்மேய்ந்தான். இரவு நேரங்களில் அரண்மனையில் படக்காமல் ஆகாயத்து பனி தன்னை நனைக்கும்படி 7 வருஷங்கள் பைத்தியக்காரனை போல நடந்தான். உலகத்தின் ராஜ்யங்களுக்கு மேலாக அரசாளுகிற கர்த்தருடைய ராஜ்யம் உண்டு. ஒரு நாள் ஆண்டவருடைய ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்படும். தானியேல் தீர்க்கதரிசி தன்னுடைய 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் சொன்னார், இந்த பூமிக்குள்ள சகல ராஜ்யங்களும் நம்முடைய ஆண்டவருக்கும் அவருடைய பரிசுத்தவான்களுக்கும் உரியவைகளாய் மாறும். அவர்கள் 1000 வருஷம் ஆண்டவரோட அரசாளுவார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புத்தகம் கிபி 530ஆம் வருடத்தில் எழுதப்பட்ட ஒரு புத்தகம். முதல் அதிகாரத்தை வாசிக்கும் போது எப்படி நேபுகாத்நேச்சார் தானியேலையும் அவனுடைய 3 சிநேகிதர்களையும் எருசலேமிலிருந்து சிறைப்பிடித்து கொண்டு வந்தார்கள், அதை பற்றி முதல் அதிகாரம் சொல்லுகிறது. அப்பொழுது தானியேலுக்கு ஏறக்குறைய 14 வயது அல்லது 16 வயது. நிறைய வேத பண்டிதர்கள் 14 வயது, சில வேத பண்டிதர்கள் 16 வயது இருந்திருக்கும் என்று சொல்லுகிறார்கள். இளமையிலேயே தானியேல் தன்னுடைய குடும்பத்தை விட்டு பிரித்து எடுக்கப்பட்டான். தானியேலுடைய தாயார் நமக்கு தெரியாது, அவருடைய தகப்பன் யார் நமக்கு தெரியாது, அவனுடைய சகோதர சகோதரிகள் யார் நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்றை நாம் அறிந்து கொள்ளுகிறோம், அவனுடைய தாயானாலும் சரி தகப்பனானாலும் சரி நல்ல ஒழுக்கத்திலே நல்ல தேவ பயத்திலே தானியேலை வளர்த்திருந்திருக்க வேண்டும். 14 வயதிலேயே மிக சிறந்த சன்மார்க்க நெறியை தானியேலுக்குள்ளே புகுத்தி விட்டார்கள். கர்த்தரை குறித்த ஒரு வைராக்கியம், பரிசுத்தத்தை குறித்த ஒரு வைராக்கியம், தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை குறித்த போதனை, ஆண்டவருக்கு தவிர மற்ற எந்த காரியத்துக்கும் பயப்படாத ஒரு சூழ்நிலையில மிக சிறந்த சன்மார்க்க நெறியை தானியேலுக்கு ஊட்டி வளர்த்திருந்திருக்கிறார்கள் என்று நாம் அறிகிறோம். அறியப்படாத தாய் தகப்பன்தான், ஆனால் அவர்கள் அந்த சிறு பிராயத்திலிருந்து தங்களுடைய பிள்ளையை வளர்த்த வளர்ப்பு வேதத்தில் உள்ள ஒரு சிறந்த ஒரு மனிதனாக அவனை நிலைநிறுத்தினது. பழைய ஏற்பாடு முழுவதிலும் 3 பக்தர்களை சிறந்தவர்களாய் காண முடியும். ஒன்று தேவனோடு நடந்த ஏனோக்கு, 2வது யோசேப்பு, 3வது தானியேல். இந்த 3 பேரிலும்
எந்த குறையும் நாம் காண முடியாது. இந்த 3 பேரும் வாலிபர்களுக்கு ஒரு சவாலாக, ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்தவர்களாக, எல்லா சத்துருடைய வல்லமைகளையும் தாங்கி முறியடித்து வெற்றி சிறக்கிறவர்களாக வேதம் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. தானியேல் ஒரு சிறு குற்றத்தையும் கூட தானியேலில் பார்க்க முடியவில்லை. அந்த தேசத்து பிரதானிகள் எவ்வளவோ குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் கூட ஒரு பாவம் செய்யாதவராக, பாவம் அறியாதவராக, வாயில வஞ்சினை காணப்படாதவராக, எந்த மாசு மறுமற்ற கரை திரையற்ற ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்தார். எல்லாருக்கும் முன்பாக சவால் விட்டு கேட்டார், என்னிலே பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? தானியேல் 1ஆம் அதிகாரம் இந்த வரலாற்றை நமக்கு ஆரம்பித்து வைக்கிறது. தானியேல் பக்தி வைராக்கியமாய் இருந்த போது ராஜாவின் போஜனத்தால் தன்னை தீட்டுப்படுத்துவதில்லை. ராஜாவினுடைய மது பானத்தினால் மது மயங்கி திரிவதில்லை. பாபிலோனின் அசுத்தங்கள் தன்னை ஒட்டிக்கொள்ளப் போவதில்லை. எந்த நிலைமையிலும் நான் ஆவிக்குரிய கற்பை இழப்பதில்லை என்று வைராக்கியமாயிருந்த தானியேலுக்கு ஆண்டவர் அந்த பாபிலோனுடைய எல்லா ஞானிகளை பார்க்கிலும் 10 மடங்கு ஞானத்தை கொடுத்தார். மற்ற ராஜ போஜனத்தை உண்ட எல்லாரை பார்க்கிலும் தானியேலுக்கும் அவனுடைய சிநேகிதர்களுக்கும் அவருடைய முகம் களையுள்ளதாய் இருந்தது. நீங்கள் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நின்றால், நீங்கள் பரிசுத்தத்துக்காக திட்டமாய் தீர்மானமாய் நின்றால், ஆண்டவர் உங்களுக்காக அதிக வைராக்கியத்தோடு உங்களுக்காக நிற்பார். உலகத்தில் உள்ள எல்லா ஞானிகளை பார்க்கிலும் பரிசுத்தமான ஞானத்தை உங்களுக்கு தந்தருளுவார். நீங்கள் கர்த்தருக்காக நிற்கும் போது நிச்சயமாகவே அவர் உங்களுக்காக வழக்காடி உங்களுக்காக யுத்தம் செய்வார். தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்ததற்கு காரணம் அவனுடைய வாழ்க்கையில் இருந்த ஒரு பக்தி வைராக்கியம். இதைத்தான் 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். 2ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது நேபுகாத் நேச்சார் ஒரு சொப்பனத்தை கண்டார். ஒரு பெரிய சிலை, அவனுடைய தலை பொன்னால் செய்யப்பட்டிருந்தது, அவனுடைய கழுத்து மார்பு வெள்ளியினால் செய்யப்பட்டிருந்தது, அவருடைய வயிறு தொடை வெண்கலத்தினால் செய்யப்பட்டிருந்தது, அவருடைய கால்கள் இரும்பினால் செய்யப்பட்டிருந்தது, பாதங்கள் இரும்பும் களிமண்ணும் கலந்த கலவையினால் செய்யப்பட்டிருந்தது. 4-5 சாம்ராஜ்யங்களை குறித்து நேபுகாத் நேச்சாருக்கு ராத்திரியில சொப்பனத்தில் காண்பித்தார். அப்பொழுது கையினால் பேர்க்கப்படாத ஒரு கல், அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம், அந்த சிலையை மோதி அடித்து உடைத்து அது நொறுங்கி, அந்த சிலையை மோதின கல் உலகத்தை எல்லாம் நிரப்பினது. இயேசு கிறிஸ்துவினுடைய 2வது வருகை குறித்து, அவருடைய 1000 வருஷ அரசாட்சியை குறித்து நேபுகாத் நேச்சார் கண்ட சொப்பனம் 2ஆம் அதிகாரத்தில் வருகிறது. 3ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வரும்போது நேபுகாத் நேச்சார் தாமே ஒரு பெரிய பொற்சிலையை செய்து 60 முழ உயரம், 6 முழ அகலம், பாபிலோன் தேசத்து தூரா சமவெளிகளை நிறுத்தி எல்லா மேளதாளங்கள் 6 வித வாத்தியங்கள் இசைக்கப்படும்போது சகலரும் அதற்கு முன்பாக விழுந்து பணிய வேண்டும். பணியாவிட்டால் அக்கினி சூளையிலே போடப்படுவார்கள். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பணியவில்லை, அக்கினி சூளையிலே போடப்பட்டார்கள். ஆனால் ஆண்டவர் இறங்கி உலாவி அவர்களை தப்புவித்தார். இதை நாம் 3ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். 4ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது நேபுகாத் நேச்சார் கண்ட ஒரு சொப்பனம்.
தன்னை குறித்தே ஒரு பெரிய விருட்சம் போல ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்தினார். அந்த விருட்சம் வானளாவ உயர்ந்தது. திடீரென்று ஒரு தேவதூதன், அந்த மரத்தை வெட்டி போடுங்கள், அந்த விருட்சத்துக்கு வரப்போகிற ஒரு நியாய தீர்ப்பு, 7 வருஷம் எப்படி அவர் பைத்தியக்காரனாய் அலைய போகிறார், ஆண்டவர் அதை வெளிப்படுத்தினார். ஆகவே 4ஆம் அதிகாரம் நேபுகாத் நேச்சார் தன்னை குறித்தே கண்ட ஒரு சொப்பனம், பெரிய விருட்சம், பெரிய மரத்தினுடைய அந்த தரிசனத்தை அவர் கண்டார். 5ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது பெல்ஷசார் ராஜா ஆண்டவருடைய ஆலயத்திலிருந்து கொண்டு வந்த பொருட்களை, பாத்திரங்களை தீட்டுப்படுத்தி வேசிகளோடு வைப்பாட்டிகளோடு மதுபானம் அருந்தின போது எப்படி ஆண்டவர் அந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்துக்கு ஒரு முடிவை உண்டாக்கினார், மேதிய பெர்சிய ராஜ்யம் எப்படி தோன்றினது, இதை 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஒரு கையுறுப்பு, ஒரு விரல் தோன்றி அந்த பாபிலோனிய சுவர்களிலே மேனே மேனே தெக்கேல் உப்பார்ஸ், அந்நிய பாஷைக்கு ஒரு எழுத்து வடிவம் உண்டு என்பதை அந்த இடத்துல நாம் அறிகிறோம். அதோடு பாபிலோன் சாம்ராஜ்யத்துக்கு ஒரு முடிவு உண்டானது. 6ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது தானியேலுக்கு விரோதமாய் பிரதானிகள் சதி செய்து விளைவாக தானியேல் சிங்க கெபிகளிலே போடப்பட்டது. ஆண்டவர் அந்த சிங்கம் சேதப்படுத்தாதபடி அவைகளின் வாய்களிலே கட்டி போட்டது. அந்த சிங்க கெபியிலே ராஜ முத்திரை தரிப்பிக்கப்பட்டிருந்தது. எப்படி இயேசுனுடைய கல்லறை முத்தரிக்கப்பட்டிருந்ததோ, ஆனாலும் ஆண்டவர் உயிரோடு எழும்பி வந்தாரோ, தானியேல் மரித்து போவார் என்ற சூழ்நிலையிலிருந்து அவர் எப்படி வெளியே வந்தார், எப்படி தரி ராஜா அதிகாலை வேளையில சிங்க கபியிலே ஓடி வந்து துயர சத்தத்தோடு கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன்னுடைய தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? அவரை தப்புவித்த சாட்சியை நாம் 6ஆம் அதிகாரத்திலே காண்கிறோம். 7ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது 4 சாம்ராஜ்யங்களை குறித்து தானியேல் 4 மிருகங்களை ஒரு தரிசனத்திலே அவர் காண்கிறார். அந்த 4 மிருகங்களும் பாபிலோனிய சாம்ராஜ்யத்தையும் மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்தையும், அதுக்கு பின் வரப்போகிற கிரேக்க சாம்ராஜ்யத்தையும், அதற்கு பின்பு வரப்போகிற ரோம சாம்ராஜ்யத்தையும் குறித்து அறிவிக்கிறதாக இருக்கிறது. 8ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது அங்கே 2 ஆட்டுக்கடாக்களை குறித்த மறைமுகமான தீர்க்க தரிசனங்கள், வெள்ளாட்டு கடாவை குறித்து, செம்மறி ஆட்டை குறித்து, வடதிசை ராஜாவை குறித்து, தென் திசை ராஜாவை குறித்த தீர்க்க தரிசனங்கள் அடங்கி இருக்கின்றன. எகிப்தை குறித்த தீர்க்க தரிசனம், சிரியா தேசத்தை குறித்த தீர்க்க தரிசனம், அதை 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். 9ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது ரொம்ப புகழ்பெற்ற 70 வாரத்தை பற்றிய ஒரு தீர்க்க தரிசனம். மேசியா எப்படி பூமியில் வருவார், எப்படி அவர் சங்கரிக்கப்படுவார், சிலுவை பாடுகளை குறித்த ஆழமான ஒரு ரகசியம். 10ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது மேசியாவை மனுஷகுமாரனுக்கு ஒப்பிட்டு எப்படி ஒரு தேவதூதன் வந்து ஒரு விசேஷமான செய்திகளை சொல்லுவதை இந்த 10ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். 11ஆம் அதிகாரத்தில் திரும்ப 4 தேசங்களை குறித்த ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல். பெர்சியாவை குறித்து, கிரேக்க தேசத்தை குறித்து, எகிப்தை குறித்து, சீரியா தேசத்தை குறித்து பல தீர்க்க தரிசனங்கள் அதில் வருகின்றன. மிக முக்கியமானவை 12ஆம் அதிகாரம் எல்லாவற்றையும் முடிவு செய்கிற, எப்படி கடைசி காலத்தில் பூமியின் கீழ் நித்திரை செய்கிறவர்கள் எழுந்திருப்பார்கள்,
சிலர் நித்திய இகழ்ச்சிக்கு நேராய் எழுந்திருப்பார்கள், சிலர் நித்திய மகிமைக்கு நேராய் இழந்திருப்பார்கள். கடைசி நாட்களில், விசேஷமாய் அந்தி கிறிஸ்துவுடைய காலங்களில், மிகாவேல் தேவதூதன் தேவ ஜனங்களாகிய யூதருக்காக எப்படி எழுந்து நிற்பான் என்பதை குறித்த ஆழமான தீர்க்க தரிசனங்களை நாம் அங்கே வாசிக்கிறோம். சரி, இது தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை குறித்த ஒரு அழகான விளக்கம். அதே நேரத்தில் குறிப்பிட்ட முறையில் தானியேலை உங்களுக்கு முன்பாக நிறுத்த விரும்புகிறேன். அவருடைய பெயர் நம்முடைய உள்ளத்தை தொடுகிறது. அவருடைய பேர் என்ன? தானியேல். சாதாரணமாய் ஒவ்வொரு வார்த்தைக்கும் வேதத்தில் ஒரு அர்த்தம் உண்டு. நாமாய் புரிந்து கொள்ளுகிற சில அர்த்தங்களும் உண்டு. நான் தானியேல் என்பதை வாசிக்கும் போதெல்லாம் ஆண்டவர் ஒரு மனுஷனிடத்தில் கேட்கிறார், நீ ஏல், உனக்குரிய எல்லாவற்றையும் நீ எனக்கு தா, நான் எனக்குரிய எல்லாவற்றையும் உனக்கு தருகிறேன். நாம் நமக்குரிய எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு கொடுப்பது ரொம்ப சுலபமானது. ஏன்னா நம்மிடத்தில் ஒன்றுமே இல்லை. ரூபாய் கொடுத்தா எத்தனை லட்சம் ரூபாய் கொடுக்க போகிறோம். ஆனால் ஆண்டவர் தன்னுடைய எல்லாவற்றையும், அவ்வளவு பரலோக ஐஸ்வர்யங்களையும், கிருபையின் ஐஸ்வர்யம், இரக்கத்தின் ஐஸ்வர்யம், மகிமையின் ஐஸ்வர்யம், விசுவாச எல்லா ஐஸ்வர்யத்தையும் நமக்கு தருவது, அது எவ்வளவு ஒரு பாக்கியம். எந்த ஒரு மனுஷன் தன்னை 100க்கு 100 கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கிறானோ, அவனுக்காக கர்த்தர் தன்னுடைய 100க்கு 100ஐயும் கொடுப்பதுதான் தானியேலுடைய ஒரு சிறந்த அர்த்தமாகும். ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். மூத்தவன் ஆரம்பத்திலிருந்தே தகப்பனோடு கூட இருந்தான். தகப்பனுடைய வயல்களில் பாடுபட்டான். தகப்பனுடைய எல்லா கஷ்ட நஷ்டங்களிலும் அவன் பங்கு பெற்றான். ஆனால் மூத்தவன் இளைவன் தகப்பன் கஷ்டப்பட்டு சம்பாதித்ததை வேசியலிடத்தில் போய் அழித்து விட்டான். அவ்வளவு சொத்தையும் நஷ்டப்படுத்தி விட்டான். மீண்டும் அவனுக்கு தகப்பன் தன்னுடைய சொத்திலே பங்கு வைத்து கொடுக்க போவதில்லை. ஒரு தடவை கொடுத்தார், அவன் அழித்தான். ஆனால் திரும்ப மீதி உள்ள எல்லாவற்றையும் தகப்பன் சொல்லுகிறான் மூத்த மகனை பார்த்து, மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குண்டானது எல்லாம் உனக்குண்டதாக இருக்கிறது. எனக்கு என்னெல்லாம் உண்டோ, என்னுடைய ஆசி பாசி அவ்வளவும் உனக்கு தருகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, எந்த மனுஷன் தன்னை 100க்கு 100 கர்த்தருக்கு அர்ப்பணிக்கிறானோ, தானியேலை போல முழுவதும் ஆண்டவருக்கு, என் வாழ்க்கை முழுமையும் கர்த்தருக்கு, அப்பொழுது கர்த்தருடைய முழுமையையும் அவன் அனுபவிக்க முடியும். ஆகவேதான் அவனுடைய பெயர் தானியேல். ஆனால் அவன் பாபிலோனுக்கு வந்தபோது ராஜா கேட்டிருந்திருக்கக்கூடும், தானியேலே, உன்னுடைய பேருக்கு அர்த்தம் என்ன? தானியேல் சொல்லியிருப்பார், ஏல் என்றால் யெகோவா என்ற அர்த்தம். தானியேல் என்றால் யெகோவா தேவனே நீதி செய்கிறவர், அவரே சர்வலோக நியாயாதிபதி. தானியேல் என்ற வார்த்தைக்கு என் தேவன் நீதி செய்கிறவர். நான் நினைக்கிறேன் அந்த வார்த்தையை கேட்டு நேபுகாத் நேச்சார் சிரித்திருந்திருக்கக்கூடும். உன்னுடைய ஆண்டவர் நீதி செய்தார் என்றால் நீ ஏன் அடிமையா இங்கே வந்தாய்? நீ செய்த தவறு என்ன? 14 வயது நீ இந்த தேசத்துக்கு நீ கொண்டு வரப்பட்டாய். ஆண்டவர் உனக்கு நீதி செய்யவில்லை. ஆகவே உனக்கு ஒரு புதிய பெயரை கொடுக்கிறேன், பெல்சசார். பேல், பாகால் தெய்வமே, பேல் தெய்வமே,
இவனை காப்பாற்று. இவனுடைய யெகோவா தேவன் இவனை காப்பாற்றவில்லை. யெகோவா தேவன் அவனுக்கு நீதி செய்யவில்லை. பாகால், தெய்வமே உன் கையில் இவனை ஒப்பு கொடுக்கிறேன். அவனுடைய பெயரை மாற்றினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தில் ஆண்டவர் சிலரை உயர்த்தும்படி, சிறந்த விசுவாச அறிக்கை செய்யும்படி பெயர்களை மாற்றினார். ஆபிரகாம் என்ற பெயரை, உயர்ந்த தகப்பன் என்று அர்த்தம் கொள்ளுகிற ஆபிரகாம் பெயரை ஆபிரகாம் ஜாதிகளுக்கு, ராஜாக்களுக்கு தகப்பன். ஒரு பிள்ளை இல்லாத நேரத்தில் அவன் அதை விசுவாச அறிக்கையாக சொல்லணும். காலம் வரும், நான் ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாறுவேன், என் கற்பத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். ஆபிரகாம் என்ற பெயரை மாற்றினார். அதுபோல சாராய் என்ற பெயரை சாராள், இளவரசி, ஜாதிகளுக்கு தாய், பெயரை மாற்றினார். பேதுருனுடைய பெயர், நீ நாணலை போல இருக்கக்கூடாது, ஒரு கற்பாறையை போல இருக்கணும், கற்பாறையை போல இருக்க வேண்டும் என்று அவருக்கு பேதுரு என்ற பெயரை மாற்றி கொடுத்தார். ஆனால் சாத்தான் பாருங்கள், மனிதருடைய பெயர்களை மாற்ற வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். சமீப காலத்தில் கூட ஒரு மந்திரி சொன்னார், கிறிஸ்தவர்களாய் இருந்து அரசாங்க சலுகைகளுக்காக, படிப்புகளுக்காக தங்களுடைய பெயர்களை இந்து பெயர்களாக, இந்து தெய்வங்களின் பெயர்களாக மாற்றிக்கொண்டவருடைய எண்ணிக்கை 12,000 என்று குறிப்பிட்டு சொன்னார். அதை வாசிக்க கேட்க ரொம்ப வேதனையாக இருந்தது. ஒரு சின்ன ஸ்காலர்ஷிப்புக்காக ஒரு இந்துவாய் மாறுகிறேன் என்று சொல்லி ஒரு இந்து கோயிலை 3 முறை வலம் வந்து கும்பிட்டு ஒரு இந்து பேரை வாங்கி கொண்டு அவர்கள் அரசாங்க சலுகையை தேடுவது எத்தனை பரிதாபமான ஒரு காரியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்னதான் ராஜாவே அந்த பெயரை மாற்றினாலும் வேதம் முழுவதையும் வாசிக்கும் போது ராஜா வைத்த பெல்ஷஷார் என்கிற பெயர் வழங்கப்படவே இல்லை, வழங்கப்படவே இல்லை. தானியேல் என்கிற பெயர் தான் வழங்கப்பட்டது. தரியு ராஜா சிங்கக்கவியிலே போடப்பட்டிருந்த தானியேலை அழைக்கும் போது பெல்ஷசாரே என்று அழைக்கவில்லை, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறவனுடைய தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தானியேல் யூத குலத்தை சேர்ந்தவர். தானியேல் ராஜா குடும்பத்தை சேர்ந்தவர். தானியேல் எசேக்கியா ராஜாவுக்கு உறவின் முறையாயிருந்தவர். ஆண்டவர் எப்படி யூத குலத்தின் சிங்கமாக வந்தாரோ அதுபோல தானியேலும் யூத குலத்திலே மாசு மறுவற்றவராய் அவர் விளங்கினார். ஒருவேளை 14 வயதில் அடிமையாக்கி, அந்த காலத்தில் ஒரு ராஜா ஒரு தேசத்தை பிடிக்கிறார் என்றால் முதலாவது அந்த ராஜா தோல்வியடைகிற ராஜாவையும் அவனுடைய மக்களையும் அவ்வளவு கீழ்த்தரமாய் கேலியும் பரியாசம் செய்வார்கள். பாபிலோனுக்கும் எருசலேமுக்கும் 400 மைல் தூரம் வித்தியாசம். திருநெல்வேலிக்கும் சென்னைக்கும் 400 மைல் தூரம் அல்லது 560 கிலோமீட்டர் தூரமோ, 580 கிலோமீட்டர் எருசலேமிலிருந்து அந்த கைதிகளை கால்நடையாய் நடத்தி கொண்டு வருவார்கள். எந்த கைதியும் சரீரத்தில் எந்த துணியும் போடுவதற்கு அனுமதிக்கப்படுவதில்லை. அவர்கள் நிர்வாணமாக்கி அவருடைய கைகள் பின்னால கட்டப்பட்டு ஒருவனுக்கு பின்னால ஒருவன், ஒருவனுக்கு பின்னால ஒருவன், அவர்கள் கொண்டு போகிற இடமெல்லாம் ஜனங்கள் கேலி செய்து அவர்களை பரியாசம் செய்யும்படி
அவமான சின்னமாக்கி கொண்டு வருவார்கள். வழியில் அவ்வளவு லட்சக்கணக்கான மக்களுக்கு உணவு கொடுக்க யாரால முடியாது. வெறும் தண்ணீர் கிடைத்தாலே ஒரு பெரிய அபூர்வமான ஒரு காரியம். ஏறக்குறைய 30 நாட்கள் நடந்துதான் அந்த பாபிலோன் தேசத்துக்கு வந்திருக்கணும். தானியேலுடைய உள்ளத்தில் ஒரு முறுமுறுப்பு ஏற்படவில்லை. ஏன் ஆண்டவர் எனக்கு இதை செய்தார்? இந்த ஆண்டவரை பின்பற்றி என்ன பிரயோஜனம்? ஏன் என் தகப்பன் தாயை விட்டு என்னை பிரித்தார்? வாலிப வயதில் எனக்கு ஏன் இந்த அவமானம்? உன்னுடைய உள்ளத்தில் கசப்புக்கு இடம் கொடுக்கவே இல்லை. ஆண்டவர் மேலே ஒரு கோபத்துக்கு அல்லது ஒரு முறுமுறுப்புக்கு இடம் கொடுக்கவே இல்லை. சிலருடைய வாழ்க்கையில துயரங்கள் வரும்போது ஆண்டவரை மறுதலிப்பார்கள். என்னுடைய வீட்டுக்கு எதிரில் ஒரு குடும்பத்தில் ஒரு மரணம் ஏற்பட்ட போது வீட்டில் உள்ள பைபிளெல்லாம் வெளியே தூக்கி எறிந்தார்கள். வீட்டில் உள்ள இயேசுநாதர் படத்தெல்லாம் உடைத்தார்கள். வீட்டில் உள்ள வசனத்தெல்லாம் இந்த இயேசுநாதர் எங்களுக்கு வேண்டாம் என்று சொன்னார்கள். ஆனால் தானியேல் இயேசுவை கர்த்தரை மறுதலிக்கவே இல்லை. தீயண்டை ஒரு மெழுகை கொண்டு வந்தார். அந்த மெழுகு உருகி ஓடிவிடும். ஆனால் அந்த தீயண்டை ஒரு களிமண்ணை கொண்டு வந்தார். அது இறுகி வைராக்கியம் உள்ளதாக இருக்கும். அது உருகி ஓடுவதில்லை. சில கிறிஸ்தவர்கள் சில பாடுகளில் உருகி அழுது ஓடிடுவாங்க. ஆனால் சில கிறிஸ்தவர்களோ இன்னும் கர்த்தருக்காக வைராக்கியமாய் மாறுவார்கள். அப்படித்தான் இரத்த சாட்சிகள் என்னதான் பாடு வந்தாலும் கர்த்தருக்காக அவர்கள் வைராக்கியமாய் நின்றார்கள். தானியேலுடைய வாழ்க்கையில சோதனைகள், போராட்டங்கள் கர்த்தரை விட்டு மறுதலிக்க செய்யவில்லை. கர்த்தரை விட்டு ஓடி போய்விட செய்யவில்லை. கர்த்தருக்குள்ளே இன்னும் வைராக்கியம் உள்ளவர்களாய் அவர்களை மாற்றினது. பாபிலோன் தேசத்துக்கு வந்தபோது ஆண்டவர் ஒரு பெரிய தயவு செய்திருந்தார். அந்த ராஜா நேபுகாத்நேச்சார், அவனுக்கு யூத குலம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட குலம் என்பது அவனுக்கு அறிந்திருந்தபடியால் யூத குலத்தில் உள்ளவர்கள் விசேஷ ஞானிகளாய் இருப்பார்கள், விஞ்ஞானிகளாய் இருப்பார்கள். தேவன் அருளிய ஞானம் அவர்களுக்கு உண்டு என்பதை அவன் உணர்ந்தபடியால் யூதாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட ராஜ குடும்பத்தில் சேர்ந்தவர்கள், கல்விமான்கள், அறிவு நிறைந்தவர்களை ராஜ்ய சேவையில பயன்படுத்த அவன் தீர்மானித்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் உலகத்திலே 195% விஞ்ஞானிகள் யூத குலத்தை சேர்ந்தவர்கள். யூத குலத்தை சேர்ந்தவர்கள் 95% எல்லா கண்டுபிடிப்புகளும் யூதர்கள் கண்டுபிடிப்பு தான். ஜெர்மன் தேசம் ஹிட்லரால் ஆளப்பட்டது. 2ஆம் உலக மகா யுத்தத்திலே அந்த ஜெர்மனி விழுந்தது. ஒரு பக்கம் ரஷ்யா அதற்கு விரோதமாய் வந்தது, மறுபக்கம் அமெரிக்கா. 2 பேரும் அந்த நேரத்திலே தோழமைகளாக இருந்தார்கள். ரஷ்யா உள்ளே வந்த உடனே எங்கே பொண்ணு இருக்கிறது, எங்கே வெள்ளி இருக்கிறது, எங்களே விலையேற பெற்ற பொருள் இருக்கிறது, எப்படி அந்த ஜெர்மனியை கொள்ளையடிக்கலாம் என்று அவர்கள் பார்த்தார்கள். ஆனால் அமெரிக்கர்கள் அந்த தேசத்தில் யார் யார் விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள், யார் யார் சிறந்த யூதர்கள் இருக்கிறார்கள், பொன் வெள்ளியை பார்க்கிலும் அந்த விஞ்ஞானிகள், அந்த அறிவு விசேஷமானது. ஆகவே அமெரிக்கர்கள் வந்து அங்கே இருந்த அவ்வளவு கல்விமான்கள், விஞ்ஞானிகளை அமெரிக்காவுக்கு கொண்டு போய்விட்டார்கள், அவர்களை பயன்படுத்த வேண்டும் என்பது. நேபுகாத்நேச்சார் எருசலேமுக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய வந்தாலும் கூட அவனுக்குள்ளே ஒரு அறிவு, யூத குலத்தாருடைய ஞானம் தன்னுடைய சாம்ராஜ்யத்துக்கு பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக யூதேயாவிலிருந்து வந்த அந்த மக்களை அவன் பயன்படுத்த வேண்டும் என்று தீர்மானித்தான். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களிலே தானியேலும் ஒருவர்.
ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவும் ஒருவர். நான் மீண்டும் இந்த வசனத்தை வாசிக்க போகிறேன். 3 நியாய தீர்ப்புகள் ஒன்று போல இணைந்து அந்த நாட்களிலே வந்தது. 3 நியாய தீர்ப்புகள். நியாய தீர்ப்பு காரணம் என்ன? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் 70 வருஷங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள், இந்த யூத ஜனங்கள் சிறையிருப்பில் இருப்பார்கள் என்பதை எரேமியா 25ஆம் அதிகாரத்தின் மூலமாக அவர்களுக்கு தெரிவித்தார். 70 வருஷம் அவர்கள் சிறையிருப்பில் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஒரு நியாய தீர்ப்பை கூறினார். ஏன் 70 வருடம்? 70 வருடம் என்று ஆண்டவர் குறிப்பிட்டு சொன்னதற்கு காரணம் என்ன? அந்த 70 வருஷம் என்பது எந்த கணக்கு? ஆண்டவர் அநியாயமாய் தீர்ப்பு செய்கிறவர் அல்ல, அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. இஸ்ரவேலருக்கு 70 வருஷம் சிறையிருப்பு என்று கொடுப்பதனுடைய காரணம், ஆண்டவர் கானான் தேசத்தை கொடுக்கும்போது ஒரு கட்டளையை கொடுத்தார். 6 வருஷம் நீங்க நிலத்தை உழுது பயிரிடுங்க. 6ஆவது வருஷம் உங்களுக்கு விளைச்சல 2 மடங்கு அதிக விளைச்சலை நான் தருவேன். 6 வருஷம் பயிரிட்டாலும், ஒவ்வொரு வருஷமும் அதற்குரிய விளைச்சலை தந்தாலும், 6ஆவது வருஷம் 2 மடங்கு விளைச்சலை நான் தருவேன். ஆனா 7ஆவது வருஷம் நீங்க பயிரிடக்கூடாது. 2 மடங்கு நான் தருகிற விளைச்சலை வைத்து 7ஆவது ஆண்டை நீங்க கழிக்கணும். அந்த நிலத்துக்கு ஓய்வு கொடுக்கணும். நிலத்துக்கு ஓய்வு கொடுக்கணும். மனுஷனுக்கு 6 நாள் வேலை செய், 7ஆம் நாள் நீ ஓய்ந்திருக்கணும். அதுபோல 6 வருஷங்கள் உன்னுடைய நிலத்தை நீங்க பயிரிடலாம். 7ஆவது வருஷம் நிலத்துக்கு ஓய்வு கொடுக்கணும். ஆண்டவர் லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அதை சொன்னார். அதற்கு ஒரு விளக்கமாக லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனம் வரையிலும் அந்த பிரமாணத்தை இஸ்ரவேலருக்கு அழகாய் சொன்னார். ஆனால் இஸ்ரவேலர் அதை கேட்கவில்லை, அதற்கு கீழ்ப்படியவில்லை. ஆண்டவருடைய வார்த்தையை அசட்டை பண்ணினார்கள். ஒவ்வொரு வருஷமும் வழக்கம் போல பயிரிட்டார்கள். 6ஆம் வருஷம் கிடைச்ச 2 மடங்கோடு கூட 7ஆம் வருஷமும் பயிரிட்டு சம்பாதித்தார்கள். ஆண்டவர் உடனே நியாய தீர்ப்பு கொடுக்கவில்லை, பொறுத்து கொண்டே வந்தார். அரசன் அன்று கேட்பான், ஆனால் தெய்வம் நின்று கேட்கும். 490 வருஷம் கடந்து போனது. 490 வருஷம் நிலத்துக்கு ஓய்வு கொடுக்கவில்லை. இப்ப ஆண்டவர் நியாய தீர்ப்பை கொண்டு வந்தார். 490 வருஷத்துல எத்தனை வருஷம் அந்த நிலம் ஓய்ந்திருக்கணும்? 490 7ஆல வகுத்தீங்கன்னா 70 வருஷம் அவங்க ஓய்வு கொடுத்திருந்திருக்கணும். அவங்க கொடுக்காதனால ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை கட்டாயமாய் சிறையிருப்புக்குள்ளே கொண்டு போய் அவர்கள் கொடுக்க தவறின அந்த 70 வருடங்கள் இஸ்ரவேல் நிலமெல்லாம் ஓய்ந்திருக்கும்படி செய்தார். ஆண்டவர் கணக்கு பார்க்கிறதுல கில்லாடி அவரை ஏமாற்றவே முடியாது, ஏமாற்றவே முடியாது. போன வாரம் ஒரு சகோதரி வந்தார்கள். பிரதர், ஏலிம் சபையில் வந்து நான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வாதம் கொஞ்சம் நஞ்சமல்ல, ஆனால் ஒழுங்காக தசமபாகம் கொடுத்துட்டு வந்தேன். கடந்த 6 மாசமா நான் தசமபாகம் கொடுக்கல. இதனால என்ன நடந்தது
என்னுடைய கணவனுக்கு தொழில் அடி, மன நிம்மதி இழந்தார். சிங்கப்பூரில் வேலை செய்யும்போது ஓயாமல் எனக்கு எழுதுகிறார், நான் தற்கொலை பண்ண போகிறேன், தற்கொலை பண்ண போகிறேன், தற்கொலை பண்ண போகிறேன். காரணமில்லாத நோய்கள், ஆஸ்பத்திரியில் வீணாய் செலவழித்தோம், நிம்மதி இல்லை. என் கணவனுக்கு தான் அந்த எண்ணம் வந்தது என்றால் எனக்கும் அந்த எண்ணம் வருகிறது. தேவ சமூகத்தில் அமர்ந்த போது ஆண்டவர் சொன்னார், நீ என்னை வஞ்சித்தாய், என்னுடைய ஊழியத்துக்கு நீ ஒரு பலத்தை அடி கொடுத்து உனக்கு சோபலன் ஆரோக்கியம் கொடுத்திருக்க, என்னுடைய பங்கை நீ வஞ்சித்தாய். ஆகவேதான் காரணமில்லாத வீண் செலவுகள், காரணமில்லாத சாபம். இந்த சகோதரி 6 மாச தசம பாகத்தை எழுதி, பிரதர் இந்த சாபம் என்னை விட்டு நீங்கும்படியாய் செய்யுங்க, நீங்கும்படியாய் செய்யுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் கணக்கு வைக்கிறவர். 9 பாகத்தை நீ எடுத்துக்கோ, உன்னுடைய விருப்பப்படி உன்னுடைய குடும்பத்துக்கு சந்தோஷமாய் செலவழி. ஆனால் ஒரு பாகம் ஆத்துமாக்கள் ஆதாயம் செய்யப்பட, ஜனங்களுக்கு ஊழியம் செய்கிற தேவனுடைய ஆலயத்துக்கு, என்னுடைய பண்டசாலைக்கு நீ கொடு. அதையும் நீ சாப்பிட வேண்டும் என்று நீ நினைத்தால் இந்த சாபத்துக்குள்ளாய் கடந்து போவாய். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 70 வருஷம் என்று ஆண்டவர் கணக்கிட்டு சொன்னார். அதுதான் முதல் வகை தீர்ப்பு. ஏன் 70 வருடம் என்பது? 2 விதங்களிலே இஸ்ரவேலர் சிறையிருப்பிலே போனார்கள். முதலிலே எகிப்திலே 400 வருஷம் சிறையிருப்பில் இருந்தார்கள். அவர்கள் தானியம் வாங்க போனார்கள். ஆனால் பாலு தோனியம் ஓடுகிற கானானை கர்த்தர் வாக்கு பண்ணினதை மறந்து விட்டார்கள். பார்வோன் அண்டை அவர்கள் சிறையிருப்பில் இருந்தபோது ஆண்டவர் அவர்களுக்கென்று ஒரு இரட்சகரை எழுப்பினார், மோசே எழுப்பினார். அவர்கள் விடுதலை ஆகும்படி ஒரு ஆடு அடிக்கப்பட்டது, ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தம் சிந்தப்பட்டது. ஒரு பெரிய மீட்பை கொண்டு வந்தார். ஆனால் பாபிலோனுக்கு சிறை இழுக்கும் போது துணிகரமாய் ஆண்டவரை அவமதித்ததினாலே ஆண்டவர் ஒரு இரட்சகரை எழுப்பவில்லை, இரத்தம் சிந்தவில்லை. பாபிலோனில் சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன்னை நீ விடுதலை ஆக்கிக்கொள், உன்னை நீ விடுதலை ஆக்கிக்கொள். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு இரட்சகரான இயேசு நமக்காக அனுப்பப்படுகிறார், ஆட்டுக்குட்டியின் இரத்தம் சிந்தப்படுகிறது, வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்படுகிறது. ஆனால் ஆண்டவரை அறிந்த பிறகு பாவத்திலே, துணிகரமான பாவத்திலே சிக்கிக்கொள்ளும் போது பாபிலோனின் சிறையிருப்பு வருகிறது. அதற்கு ஒரு இரட்சகரை எழுப்ப போகிறதில்லை, அதற்காக ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட போகிறதும் இல்லை. நீதான் உபவாசத்திலும் ஜெபத்திலும் கண்ணீரோடு இருந்து மனம் திரும்பி கர்த்தரண்டை வர வேண்டும். நீதான் உபவாசத்திலும் ஜெபத்திலும் புது தீர்மானத்திலும் கர்த்தரண்டை வர வேண்டும். ஆகவே முதல் நியாய தீர்ப்பு அந்த பூமி இளைப்பாறும்படி கர்த்தர் கொடுத்த நியாய தீர்ப்பு. 2வது ஒரு நியாய தீர்ப்பு உண்டு. வேதத்தில் எசேக்கியா ராஜாவை குறித்து ஏசாயா 38ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். ஏறக்குறைய 40 வயதாகும்போது அவர் ஒரு வியாதி வந்தது. ராஜ பிளவை என்று சொல்லப்படுகிற முதுகிலை பிளந்து போன ஒரு பயங்கரமான நோய். அத்திப்பழ அடைய கொண்டு வந்து எவ்வளவுதான் போட்டாலும் அவருக்கு குணமாகவில்லை. ஆகவே அவர் கர்த்தரை நோக்கி கண்ணீரோடு அழுதார். உமக்கு முன்பாக நான் உண்மை உத்தமாய் நடந்தேன் என்பதை நினைத்தருளும். ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொன்னார், நீர் பிழைக்க மாட்டீர், நீர் மரித்து போவீர், உம்முடைய வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும். ஆனால் எசேக்கியா ராஜா அழுத போது ஆண்டவர் மனம் இறங்கி, எசேக்கியாவே, உன்னுடைய கண்ணீரை நான் கண்டேன், உன்னுடைய விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உன்னுடைய ஆயுசோடு 15 ஆண்டுகளை நான் கூட்டி கொடுப்பேன்.
15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்தார். 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்தார். அதை கேள்விப்பட்டவுடனே பாபிலோன் ராஜா தன்னுடைய ஸ்தானாதிபதிகளை அனுப்பி அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லி சில வெகுமதிகளை பாபிலோன் தேசத்திலிருந்து எசேக்கியா ராஜாவுக்கு கொடுத்து அனுப்பினான். அந்த ஸ்தானாபதிகள் வந்தார்கள். எசேக்கியாவுக்கு அந்த பொருட்களை எல்லாம் கொடுத்தார்கள். ஆனால் எசேக்கியா பாருங்க, ஒரு நன்றி கெட்டவன். ஆண்டவரை குறித்து மகிமைப்படுத்தி ஒரு வார்த்தை சொல்லாமல் அந்த பாபிலோனிய ராஜாவின் சில வெகுமதிகளிலே மெய்மறங்கி தன்னுடைய ஆயுத சாலையெல்லாம் திறந்து காண்பித்தான். தன்னுடைய பொக்கிஷ சாலையெல்லாம் திறந்து காண்பித்தான். ஆண்டவர் ஒன்றே ஒன்றை அவனிடத்தில் எதிர்பார்த்து கொண்டே இருந்தார். கர்த்தர் எனக்கு சுகம் கொடுத்தார். நான் மரண தருவாயில் இருந்தேன். நான் அழுதேன். கர்த்தர் என் கண்ணீரை கண்டார். கர்த்தர் 15 வருடங்கள் எனக்கு நீடித்து கொடுத்தார். அந்த நன்றி கெட்ட ராஜா தேவனுக்கு மகிமை செலுத்தவில்லை. தன்னுடைய டாம்பிகத்தை காண்பிக்கும்படி, தன்னுடைய பொக்கிஷ சாலையை காண்பிக்கும்படி எல்லாவற்றையும் அந்த பாபிலோன் ராஜாவுக்கு திறந்து காண்பித்தார். எதை காண்பிக்க வேண்டும், எதை காண்பிக்க கூடாது என்று அவனுக்கு தெரியவில்லை. தன்னுடைய பெருமையை காண்பிக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தில் அநேக அற்புதங்கள் செய்திருந்திருக்கலாம். உங்களுடைய வீட்டுக்கு வர்ற இடத்துல கர்த்தரை உயர்த்தி சொல்லுங்க. கர்த்தருக்கு என்னென்ன நன்மைகளை செய்தார் சொல்லுங்க. உங்களுடைய சம்பாத்தியம், உங்களுடைய காரை காண்பிச்சு, நான் புது கம்ப்யூட்டர் வாங்கியிருக்கேன், இதை பாருங்க, அதை பாருங்க. ஆண்டவரை மகிமைப்படுத்த தவறும்போது ஆண்டவருடைய உள்ளம் புண்படுகிறது மட்டுமல்ல, மீண்டும் உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாமல் போய்விடும். அந்த பாபிலோனிய ஸ்தானாபதிகள் போன போது தீர்க்கதரிசியாகிய எரேமியா வந்தார், ஏசாயா வந்தார். அவர்கள் உன் வீட்டில் என்னத்தை பார்த்தாங்க? உன் வீட்டில் என்னத்தை பார்த்தாங்க? உன் ஜெப ஜீவியத்தை பார்த்தாங்களா? அவனுடைய பரிசுத்தத்தை பார்த்தாங்களா? ஆண்டவர் மேல் உள்ள வைராக்கியத்தை பார்த்தார்களா? ஆவின் வசனங்கள் உன் வீட்டில் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறத பார்த்தாங்களா? என்னத்தை பார்த்தார்கள்? இந்த ராஜா சொன்னான், ஆயுத சாலை, யுத்தத்துக்காக கர்த்தர் கொடுத்த அந்த ஆயுதங்கள், ஏன் அதை போய் புறஜாதி மனுஷனுக்கு நீ காட்டுற? கர்த்தர் உனக்கு கொடுத்த செல்வத்தை. ஆகவே தேவனுடைய நியாய தீர்ப்பு வந்தது. ஆண்டவர் சொன்னார், என்னென்ன பார்த்தார்களோ ஒன்றும் குறைவில்லாமல் அவ்வளவும் பாபிலோன் தேசத்துக்கு போகிறது. அவன் அழுதான். ஆகவே ஆண்டவர், உன்னுடைய காலத்தில் இது சம்பவியாமல் உன்னுடைய குமாரரின் காலத்தில் இது சம்பவிக்கும். எதை எதை நீ காட்டினாயோ அவ்வளவு உன்னை விட்டு எடுபட்டு போ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு கனத்தையும் மகிமையும் செலுத்த நாம் எப்போதும் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கணும். மூன்றாவதாக அடுத்த ஒரு நியாய தீர்ப்பு. தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே ஒரு ராஜா பெயரை சொல்லி இருக்கிறது. அவனுடைய பெயர் யோயாக்கீம் என்கிற பெயர். இந்த 3ஆம் வருஷத்தில் ஒன்று நடந்தது. யோயாக்கீம் தன்னுடைய குளிர்ந்த அறையிலே, அரண்மனையிலே தன்னுடைய தாதிமாரோடு தன்னுடைய வீரர்களோடு சந்தோஷமாய் இருக்கும்போது அவருடைய கையிலே எரேமியா தீர்க்கதரிசி எழுதின ஒரு நிருபம் கொடுக்கப்பட்டது. அந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை. ஆனால் அந்த ராஜா தலைக்கனமாய் பெருமையாய் அதை வாசித்த உடனே
சூரி கத்தி என்று அந்த கத்தியால் அந்த நிருபத்தை அப்படியே துண்டு துண்டாய் கிழித்தான். தேவனுடைய வார்த்தையை கிழித்தான். அதை பக்கத்தில் இருந்த தீயில போட்டு அந்த எரேமியா தீர்க்கதரிசியின் வார்த்தையை அவன் தீக்கொளுத்தினான் என்று எரேமியா 36ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரையிலும் வாசிக்கிறோம். நீதிமொழி 13:13 சொல்லுகிறது, திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான். கர்த்தருடைய வார்த்தை ஆவியும் ஜீவனுமானது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் ஒளிந்து போகாத வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தையை சூரி கத்தினால் அவன் கிளி கிளி என்று கிழித்து அது அப்படியே எரிந்தான். அருகில் இருந்த தீயிலே அதை பற்றி எரிந்தது. அப்பொழுதுதான் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வந்தது. அந்த ஆண்டு நேபுகாத்நேச்சார் படையெடுத்து வந்தான். ஆனால் பாருங்கள், அதிலும் கூட அவனுக்கு ஒரு இரக்கம். அந்த ஆண்டே அவன் சிறையிருப்பிலே போயிருந்திருக்கணும். ஆண்டவர் 1 வருஷம் அவனுக்கு தவணை கொடுத்தார். முற்றுகை போட வந்த நேபுகாத்நேச்சார் தன்னுடைய தகப்பனார் நேபுசேரலாதன் மரித்து போனான் என்ற செய்தி கேட்டு பாபிலோனுக்கு திரும்பி விட்டான். இன்னொரு வருஷம் அவனுக்கு தவணை கிடைத்தது. ஆண்டவர் ஒரு அத்தி மரத்தையும் ஓமையை குறித்து லூக்கா 13ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார். அந்த எஜமான் சொல்லுகிறான், 3 வருஷம் கனி தேடி வந்தேன், 3 வருஷமும் கனி கிடைக்கவில்லை. 3 வருஷம் கனி கிடைக்கவில்லை. ஆகவே அந்த வேலைக்காரன் சொல்லுகிறான், இன்னும் 1 வருடம் தவணை கொடுப்போம். நான் அதை கொத்தி எரு போட்டு பார்க்கிறேன். அது கனி கொடுத்தால் சரி, இல்லாவிட்டால் அதை வெட்டி போடலாம். இன்னொரு வருஷம் தவணை கொடுக்கப்பட்டது. யோயாக்கீம் 4வது வருஷம் அரசாளும் போது அதே நேபுகாத்நேச்சார் திரும்ப யுத்தத்துக்கு வந்தார். இந்த யோயாக்கீமை அரசு கைது செய்தான். வெண்கல விலங்குகளை போட்டான். இந்த பாபிலோனுக்கு கொண்டு போகும்போது அதை வாசிக்கும் போது ஒரு பெரிய ராஜாவாய் அவமானப்படுத்தி இழுத்தி செல்லும்போது அவனுடைய தாயை இழுத்து சென்றார்களாம். அவனுடைய மனைவிமார் அவ்வளவு பேரையும் இழுத்து சென்றார்களாம். அவனுடைய பிள்ளைகளை எல்லாம் இழுத்து சென்றார்கள். அவனுடைய தாயை குறித்து எழுதியிருக்கிறது. தன்னுடைய மகனை வளர்க்க சரியான தேவ பயத்திலே வளர்க்க தவறின தாய். தானியேலின் தாய் 14 வயதிலே அவனை அவ்வளவு பக்திக்குரியவனாய் பாபிலோன் ராஜ்யத்துக்கு போனாலும் அவனை விட்டு எடுபடாத தேவ பிரசன்னத்தோடு வளர்த்தாள். ஆனால் யோயாக்கீமின் தாய், ஆகவே அவளுக்கும் தண்டனை. வெண்கல விலங்கிடப்பட்டு நிர்வாணமாய் பாபிலோனுக்கு இழுத்து செல்லப்பட்டு நியாய தீர்ப்பு அவன் மேல் வந்தது. 3 நியாய தீர்ப்புகள். 7 வருஷத்துக்கு ஒரு முறை ஓய்வு கொடுக்காத ஒரு சூழ்நிலை. 2வது, எசேக்கியா ராஜா தன்னுடைய காலத்தில் பாபிலோன் உள்ளவர்களுக்கு கர்த்தரை காண்பிக்காமல், அவருடைய கிருபை குறித்து பேசாமல், தன்னுடைய அரண்மனையின் செல்வத்தையும் செல்வாக்கியும் காண்பித்ததினால் வந்த நியாய தீர்ப்பு. 3வது, யோயாக்கீம் அவன் திருவசனத்தை அவமதித்து தீர்க்கதரிசன புத்தகத்தை குத்தி கிழித்து அடுப்பில போட்டு எரித்ததின் நியாய தீர்ப்பு. இந்த 3 நியாய தீர்ப்பின் வழியாக யூதர்கள் கடந்து போனார்கள். 70 வருஷம் கண்ணீர் விட்டு அழுதார்கள். 137ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, பாபிலோன் ஆறுகள் அருகே உட்கார்ந்து சியோனை நினைத்து நினைத்து நாங்கள் அழுதோம். எங்கள் கிணறங்களை அலறி செடுகளில் தூக்கி வைத்து, ஓ, கர்த்தருடைய பாடலை அந்நிய தேசத்திலே பாடுவது எப்படி? அழுதார்கள்.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஒரு சிறையிருப்புக்குள்ளே ஆரம்பிக்கிறது. இன்றைக்கு மனிதன் சாத்தானுக்குள்ளே சிறையிருப்பில் இருக்கிறான், இருளின் சிறையிருப்பில் இருக்கிறான். ஆனால் இந்த தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகமோ ஒரு பெரிய வெளிச்சத்துக்கு நேராய் நடத்தி செல்லுகிறது. கர்த்தர் அரசாளுகிறார், அவர் சீக்கிரமாய் வருகிறார், அவருடைய வருகைக்காக ஆயத்தமாறுங்கள். ஒரு பெரிய நற்செய்தி இந்த தானியேல் புஸ்தகம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் நாம் புதன்கிழமை தொடர்ந்து நாம் இதை படிக்க போகிறோம். ரொம்ப ஆழமான ரகசியங்கள் அடங்கினது. ஆகவே அடுத்த வாரம் வரும்போது தானியேல் 1ஆம் அதிகாரத்தை முழுவதும் வாசித்துவிட்டு வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் எழுந்து நின்று தானியேலின் தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். நீங்கள் எந்த சிறையிருப்பிலே இருந்தாலும் ஆண்டவர் அந்த சிறையிருப்பை மாற்ற வல்லமை உள்ளவர். தானியேலை சிங்கக்கவியிலே பாதுகாத்து தப்பு வைத்தவர். நீங்க எந்த சிங்கங்கள் மத்தியில, இனத்தவர்கள் மத்தியில, உறவினர்கள் மத்தியில நின்றாலும் உங்களை பாதுகாக்க வல்லமை உள்ளவர். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ அக்கினியிலே நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று வாக்களித்து எபிரேய வாலிபர்களோடு உலாவின ஆண்டவர் உங்களோடு கூட உலாவ வல்லவராயிருக்கிறார். தானியேல் என்று சொல்லும் போது பயபக்திக்குரியவர், தன்னை முழுவதுமாய் கர்த்தருக்கு அர்ப்பணித்தவர். என் தேவன் எனக்கு நீதி செய்வார் என்று அவரிலேயே சார்ந்து கொண்டவர். அந்த தேவன் உங்களுடைய தேவனாய் இருப்பார். அந்த தேவன் உங்களுடைய காரியத்தில் எல்லாவற்றிலும் ஜெயத்தை தந்தருள்வார். தானியேல் 6ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது, தரியு ராஜாவின் காலத்திலே, கோரேசின் ராஜாவின் காலத்திலே தானியேலின் காரியமோ ஜெயமாயிருந்தது. தானியேலின் காரியமோ ஜெயமாயிருந்தது. உங்களுடைய காரியத்தையும் ஆண்டவர் ஜெயமாய் நடத்தி தர வல்லமை உள்ளவர். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த தானியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை எழுதி உங்களுக்கென்று உங்களுடைய கையிலே கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய வருகைக்காக நீங்கள் ஆயத்தமாகும்படி. ஓ, சத்துருடைய வல்லமைகள் எல்லாவற்றையும் முறியடித்து தானியேல் அதற்கு மேலாய் நின்றது போல கர்த்தர் எல்லா சத்துருக்களுக்கு முன்பாக உங்களுடைய தலையை உயர்த்தி அருளுவார். தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே என்று ராஜாக்கள் உங்களை பார்த்து அழைப்பார்கள். ஓ, உங்களுடைய காரியம் ஜெயமாய் இருக்கும். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். நீங்கள் ஒருபோதும் தோல்வி அடைய போவதில்லை. இயேசுவின் நாமத்திலே ஜெயம் பெறும்படி அழைக்கப்பட்டீர்கள். பாபிலோனிலும் உனக்கு ஜெயத்தை தர அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். பாபிலோனிலும் உன்னை கரம் பிடித்து நடத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நீ ராஜாதி ராஜானுடைய பிள்ளையாயிருக்கிறார். உன்னதமானவர் உன்னை தன்னுடைய உள்ளம் கையில வரைந்திருக்கிறார். எந்த சத்ருவும் அவருடைய கரத்திலிருந்து உன்னை பறித்து கொள்ள முடியவே முடியாது. உனக்காக ஜீவனை கொடுத்தவர் உன்னை உயர்த்தும்படி வைராக்கியம் உள்ளவராயிருக்கிறார். தேவனே, உம்முடைய பரிசுத்தமுள்ள தாசனாகிய தானியேலை குறித்து படிக்கும்படி என்னுடைய இருதயத்தை திறந்ததற்காக உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய ஜனத்தை ஜெயத்தின் பாதையில நடத்துவீராக, பரிசுத்தத்தின் பாதையில நடத்துவீராக. இந்த தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் உம்முடைய பிள்ளைகளை ஆழமான பக்தி வைராக்கியத்துக்குள்ளே நடத்தி செல்வதாக, உம்முடைய வருகைக்காக அவர்களை ஆயத்தப்படுத்துவதாக. இயேசுவின் மூலம் பிதாவே. உட்கார்வோம்.